தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை. விடாமுயற்சி படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா வந்து அஜித் சார் ஃபேன்ஸுக்கு வந்து படமே இல்லாம துணிவுக்கு அப்புறம் 2 பொங்கல் கடந்து கடைசியா 2025 பொங்கல் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் ஒரு சில பிரச்சனைகளால இன்னைக்கு பிப்ரவரி 6 விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ படம் பார்த்தது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே பார்த்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரிவ்யூ நான் முன்னாடியே கொடுத்துருந்தேன். இப்போ செகண்ட் ஹாஃப் ஃபுல் ரிவ்யூவாக இந்த வீடியோ கொடுக்க போகிறேன். விடாமுயற்சி படம் வந்து இந்த படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலேருந்தே ஒரு பேச்சு இருந்துச்சு, இந்த படம் வந்து பிரேக் டவுன் படத்தோட ரீமேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், படம் பார்க்கும்போது நமக்கு அது கணிக்க முடியுது. பிரேக் டவுன் படத்தை தான் வந்து விடாமுயற்சி படம் ரீமேக் பண்ணியிருக்காங்க. பட் பல விஷயங்கள் மாற்றிருக்காங்க. பிரேக் டவுன்லேருந்து அப்படியே அந்த படம் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் டியூரேஷனில் அந்த படம் எடுத்திருப்பாங்க. பட் இது வந்து ஒரு 2.5 மணி நேரம் படம். எக்ஸ்ட்ரா 1 hour ஃபுட்டேஜ் ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து அந்த ஒரிஜினல் கதையிலேருந்து நிறைய கதையை மாற்றி எடுத்திருக்காங்க. அதுதான் வந்து மகிழ் திருமணி சார் பண்ணியிருக்காரு. ஸோ படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் நான் பெருசாக பாசிட்டிவாக பார்க்குறது ஃபஸ்ட்டு வந்து அஜித் சார் பார்க்கும்போது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கார். அந்த பாடி ஸ்லிம் ஆகி அந்த ஷேட் தான் ஃபஸ்ட்டு வருது. படத்தோட ஓப்பனிங் ஸ்டார்ட் பண்ணப்பே வந்து ஒரு சிம்பிளான இன்ட்ரோவோட ஆரம்பிக்கிறாங்க. யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு மாஸ் எலிவேஷன் பிஜிஎம்லாம் போட்டிருக்கலாம். பட் அது மாதிரி எதுவுமே இல்லாமல் வந்து நம்ம ட்ரெய்லரில் பார்த்த ஷாட் தான். அந்த டிக்கி ஓப்பன் பண்ணும்போது அஜித் சார் ஃபேஸ் தெரியும். அதுதான் வந்து படத்தோட ஓப்பனிங் சீனாகவும் இருக்குது. அப்போலேருந்து கொஞ்சம் கட் பண்ண உடனே டக்குன்னு அவங்களோட பாஸ்ட் லைஃபுக்கு போது 12 years ஆகும் 9 years ஆகும்னு சொல்லிட்டு கதை சொல்கிறாங்க. அந்த கதைக்கு உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவடிக்கா பாட்டு வருது. அது வந்து தேட்டரில் பிளாஸ்ட்னே சொல்லலாம். அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த பாட்டு பார்க்கும்போது. அஜித் சார் ஸ்டெப் ஆகும். த்ரிஷா மேம் வந்து ஒரு சீக்வன்ஸில் ஒரு டான்ஸ் ஆடிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. த்ரிஷா மேம் சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட வந்து 2015 வந்து எண்ணெய் இருந்தால் படம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அவங்களுக்கு ஏஜ் ஆன மாதிரியே தெரியல. அவ்வளோ சூப்பராக இருக்காங்க. என்ன சொல்கிறது, இந்த ஒயின் மாதிரி தான். ஒயின் நாளாக இன்னும் ஃபைன் ஆகிட்டே தான் போகணும் மாதிரி. அவங்களோட ஏஜ் ஆக தான் அவங்க இன்னும் ரொம்ப அழகாகிட்டே போகிறாங்க. ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்காங்க. ஏன்னா நமக்கு வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் இப்போ ஜென்ரேஷன் எப்படி ஒரு ஆக்டர்ஸ் இருப்பாங்களோ அந்த அளவுக்கு சூப்பராக ஃபிட்டாக அழகாக இருக்காங்க. த்ரிஷா மேம் அவங்க வந்து ஓன் வாய்ஸ் டப்பிங் கொடுத்துருக்காங்க நான் நினைக்கிறேன். நான் கேட்கும் போது வந்து அவங்க குரல் கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயமா தெரியும். ஒருவேளை அது உண்மையாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. அஜித் சார் என்ன சொல்கிறது, அவர் வந்து இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மகிழ் சார்ட்ட சொல்லியிருப்பாரு போல இருக்கு. அதனாலேயே வந்து எந்த இடத்துலையும் அவருக்கு வந்து ஒரு மாஸ் எலிவேஷன்ஸ்ன்னு எதுவுமே இல்லை. கதையாக பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃப்ளாஷ்பேக் அது அஜித் சார் த்ரிஷா மேம்க்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அவங்க எப்படி ஃபஸ்ட்டு மீட் பண்ணிட்டாங்க, அவங்க எப்படி லவ் பண்ணாங்க, அவங்க எப்படி கல்யாணம் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் காட்டுறாங்க. அப்புறம் ப்ரெசன்ட் போர்ஷன் வரும்போது என்ன ஆகுதுன்னு 2 பேரும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க. டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது சரி நான் கடைசியாக அவங்க வந்து த்ரிஷா வந்து அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அப்போ வந்து அஜித் சார் வந்து ஒன் லாஸ்ட் ட்ரிப் நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன், ரோட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சார் ட்ரிப்புக்கு கூப்பிட்றாரு. அவங்கள அக்செப்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த ட்ரிப்பு தான் இந்த விடாமுயற்சியோட ஃபுல் கதையுமே. ஸோ அந்த ட்ரிப்பில் என்ன நடக்குது, த்ரிஷா மேம் எப்படி காணா போகிறாங்க, த்ரிஷா மேம் அஜித் சார் கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்லிட்டு தான் ஒரு மிகப்பெரிய விடாமுயற்சியோட கதையே சொல்லலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் அந்த பிரேக் டவுன் படத்தோட கதையும் இந்த கதைக்கும் நிறைய விஷயங்கள் மாற்றிருக்காங்க. அந்த படத்தில் வந்து கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து டோட்டலாக நிறைய விஷயங்களை மாற்றி இங்கே ஹீரோயின் சைடே வந்து ஒரு சில விஷயத்தை மாற்றிருக்காங்க. த்ரிஷா மேமுக்கும் அஜித் சாருக்கும் வந்து ஏகப்பட்ட கான்ஃப்ளிக்ட் காட்டுறாங்க. த்ரிஷா மேமுக்கு அஃபேர் இருக்கிறதா சொல்கிறாங்க. அது தெரிஞ்சும் வந்து அஜித் சார் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அவங்க டிசிஷன் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ரோட் ட்ரிப் போகுது. அங்கே அர்ஜுன் சார், ரெஜினா அவங்களாம் வராங்க. அவங்களாம் மீட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக அந்த கதை ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி போகுது. நம்ம அந்த ஹாலிவுட் படத்தை பார்த்து ஒரு சில காட்சிகள் அப்படியே இந்த படத்துலையும் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஓகே, நல்லா போகுதுப்பா. இன்டர்வல் பாயிண்ட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா பிரேக் டவுனில் வந்து வேறு மாதிரி இருக்கும். இதில் இன்டர்வல் வந்து வேறு மாதிரி ட்விஸ்ட்டை வச்சு முடிச்சாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி சொல்ல போனால் இந்த மாதிரி ஒரு கதையை ஒத்துக்கிறதுக்கு தனி கட்ஸ் வேணும். ஏன்னா ஒரு மாஸ் ஹீரோ நான் நினச்சேன் என்ன மாதிரி வேணால் படம் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு டைமில் அவர் இந்த மாதிரி கதையை சூஸ் பண்ணி நடிக்கிறது ஒரு பெஸ்ட் விஷயம் தான். பட் இதை ஃபேன்ஸை எந்த அளவுக்கு ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நிறைய பேர் திட்டுறாங்க, போகிறாங்க, வராங்க. பட் அதெல்லாம் இருந்தாலும் இவர் திருப்பி கொடுக்கலாமே அப்படிங்கும் போது அது எதுவுமே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இல்லை. இன்டர்வல் பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல ட்விஸ்டோட முடிச்சாங்க. அதுக்கப்புறம் படம் டேக் ஆஃப் ஆகுது. பிரேக் டவுனை பொறுத்த வரைக்கும் ஹீரோக்கும் சரி வில்லனுக்கும் சரி 2 பேருக்குமே எந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனும் இருக்காது. அதில் வில்லனுக்கு ஒய்ஃப் இருக்கும். ஆனால் அந்த ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி எந்த ஆக்டிவிட்டீஸ்லையும் ஈடுபட்டிருக்க மாட்டாங்க. பட் இதில் வந்து அர்ஜுன் சாருக்கும் ரெஜினாவுக்கும் ஒரு தனி ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் காட்டுறாங்க. அவங்க வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருந்தாமல் அவங்களுக்கு ஒரு மென்டல் சிக்னஸ் இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. அவங்க என்ன மாதிரி மேனிப்புலேட் பண்ணுவாங்க மக்களை அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை காட்டுறாங்க. அந்த ஒரு கேங்கும் ஆரோ ஆகட்டும் மற்ற கேங் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த படம் இதை நோக்கி
நோக்கி தான் போகுது. ஆனால் வந்து அவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்மளே மேனிப்புலேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா இப்போ ரஜினா வந்து ஒரு சீனில் சொல்லுவாங்க என்னன்னா, ஒய்ஃபு தான் வேற ஒரு அஃபேர் இருக்குல்ல, அவள் தான் வந்து எங்களை செட் பண்ணி வந்து உன்னையே கொள்ள சொன்னா அப்படிங்கிற ஒரு 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 விஷயத்த சொல்லுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு அந்த அஃபேர் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே அவங்களே சொல்லுவாங்கும் போது இது உண்மையா பொய்யான்னு நமக்கே ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்போ இப்போ திஷா மேம் தான் இப்போ இங்கே வில்லியா, இல்லை அஜித் சார் வந்து எதாவது பண்ண போகிறாருன்னு சொல்லி நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டுருது. ஆனால் அவங்க 2 பேரும் கரெக்டாக சொல்லுவாங்க, என்ன ஆனாலும் எனக்கு வந்து அர்ஜுனை 12 வருஷமா தெரியும், அவன் என்னை கொல்ல மாட்டான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இங்கே அஜித் சாரும் வந்து அதான் சொல்லுவாங்க, எனக்கு கையில் 20 வருஷமா தெரியுமா, கையில் என்ன அப்படி பண்ணவே மாட்டா, அவளுக்கு என்ன பிடிக்கலனாலும் என்ன கொலை பண்ணுற அளவுக்கு அவள் போக மாட்டாங்கிற மாதிரி டைலாக்ஸ் இருக்குது. செகண்ட் ஹாஃப் போகுது. ஒரு 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 பிரேக் டவுனில் இருக்கிற ஒரு ஃபைட் சீன், ஒரு கார் ஃபைட் சீன் வந்து அதே மாதிரி இங்கே ஒரு கார் சீக்வன்ஸ் இருக்குது. ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு கார் சீக்வன்ஸ். அந்த ஸ்டண்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி சொல்லியே அவனுங்க ரொம்ப 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 சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு ஃப்ரேமுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஒரு கேமரா ஒர்க்கு நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்கன்னா இந்த படம் தாராளமாக பார்க்கலாம். ஒவ்வொரு ஃப்ரேம் ஆகட்டும், அதாவது எந்த ஷாட்னாலும் சரி, ஒயிட் ஷாட்டு, க்ளோஸ் ஷாட்டு, அப்பர் ஷாட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் சினிமாட்டோகிராஃபரு. மியூசிக் பொறுத்த வரைக்கும் அனிருத் வந்து இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போது தான் பத்தி குச்சி சாங் வருது. அந்த சாங் வரும்போது தான் வந்து தியேட்டர்லேயே வந்து ஆடியன்ஸ் வந்து ஒரு மாதிரி ஓகே தலை அடிக்கிறாருப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ஆரவ் அடிக்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ். அதுக்கப்புறம் எப்படி த்ரிஷாகிற இடத்த அவர் கண்டுபிடிச்சாரு, எப்படி போய் பார்த்து எப்படி காப்பாற்றினாரு தான் ஒரு கதை. கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த ட்விஸ்ட் எதிர்பார்க்கவே இல்லை. சரி ஓகே அவ்வளோதான் நம்ம நினச்சதுக்கப்புறம் திருப்பி அந்த ஒரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் இது வந்து மகிழ் திருமேனி சாரோட கதை இல்லை. அவர் மேபி அவரோட ஓன் கதை எடுத்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். இது என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அஜித் சார் படமாகவும் இல்லாமல் மகிழ் சார் படமும் இல்லாமல் அந்த ஹாலிவுட் படமாகவும் இல்லாமல் இது 3 ஒரு மாதிரி என்ன சொல்கிறதே தெரிலங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக படம் பார்த்ததுக்கப்புறம் என்னடா அது அஜித் சார் படம்னாலும் ஒரு 4 மாஸ் சீனாக இருந்திருக்கும், அதுக்கு கிளாப் தட்டி என்ஜாய் பண்ணிருக்கலாம். மகிழ் சார் படம்னா ஒரு பக்கா த்ரில்லர் படமாக இருந்திருக்கும், அதுவும் இல்லாமல் போச்சு. சரி அட்லீஸ்ட் பிரேக் டவுனாவது ஃபுல்லாக எடுத்து வந்துருக்கலாமே அப்படி பார்த்தா அப்படியும் இல்லாமல் இது வந்து ஒரு மாதிரி ரெண்டும் கட்டானா இந்த படம் ஆகிப்போச்சு. ஒரு ஆவரேஜ் படமாக வந்து படம் வந்து நிற்கிது. ஏன்னா ஒரு ஓகே இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் படம் ஃபேமிலி போய் பார்க்கலாமான்னு கேட்டால் அதுக்கும் இங்கே வந்து பெருசாக அந்த மாதிரி படமும் இது கிடையாது. எல்லாம் ஃபுல் ஃபைட் சீக்வன்ஸும் இருக்குது. நிறையா டைலாக்ஸ் வந்து அஜர்பைஜான் மொழியில் பேசுகிறாங்க. அது வந்து அங்கே வந்து கீழே வந்து சப்டைட்டில் போடுறாங்க. பட் அதெல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு பார்ப்பாங்கன்னு தெரியல. நிறையா சீக்வன்ஸ் வந்து அந்த மாதிரி போகுது. ஃபைட் நடக்குது, ஆரோவை கொல்றாரு, அர்ஜுன் சாரை போய் அடிக்கிறார், ரஜினா அவங்களுக்கு சண்டை நடக்குது, எல்லாமே நடக்குது. பட் என்ன இருந்தாலும் அந்த ஒரு எமோஷன் எதுவுமே கனெக்ட் ஆகலை. ஒரு ரொம்ப வீக்காக இருக்குது. ஒரு எமோஷன் வந்து நமக்கு சரி ஓகே எப்படியாவது த்ரிஷா மேம் வந்து அஜித் சார் காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு இங்கே ஆடியன்ஸுக்கு வந்து எந்த விதமான ஒரு ஃபீலிங்கும் இல்லை. ஏன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அவங்க ரிலேஷன்ஷிப்லேயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது இவர் ஏன் காப்பாற்றணுங்கிற மாதிரி ஒரு கேள்வி தான் வருது. அது வந்து அதுதான் புரியல. அந்த படத்தில் அப்படி இல்லை. பிரேக் டவுன் படத்தில் அப்படி கிடையவே கிடையாது. ஒய்ஃபை காப்பாற்றியே ஆகணுங்கிற கட்டத்தில் தான் ஹீரோ இறங்கி போராடுவார். அந்த மாதிரி இங்கே நிறைய விஷயத்த மாற்றி ஒரு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். படமாக ஆடியன்ஸ் கண்டிப்பாக தியேட்டரில் போய்ட்டு ஒரு வாட்டி நிச்சயம் இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா அஜித் சாரோட உழைப்பு அந்த அளவுக்கு போட்டிருக்காரு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படம் பண்ணியிருக்காங்க. மகிழ் சாரோட டைரக்ஷன் வந்து இன்னுமே நல்லா இருந்திருக்கலாமோ, இன்னும் வந்து ஸ்க்ரீன் பிளேலையும் ரைட்டிங்லையும் டைலாக்ஸ்லையும் இன்னும் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் கிடைக்குது. ஏன்னா நீங்கள் வச்ச ட்விஸ்ட்டு எல்லாமே இங்கே வந்து வேலைக்கு ஆகலை. அதுதான் இங்கே பிரச்சனை. இவங்க பிரேக் டவுன்லேருந்து புதுசாக எழுதப்பட்ட கதைகள் எல்லாமே வந்து செகண்ட் ஹாஃபை வந்து ரொம்ப டல்லாக்கிடுது. பிரேக் டவுனில் இல்லாத ஒரு சில சீக்வன்ஸ்லாம் இந்த படத்தில் வருது. அதெல்லாம் வந்து ஏன் வருதுன்னே தெரியல. நீங்கள் பிரேக் டவுன் பார்த்துட்டு அதை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தேவையே இல்லையடா அப்படிங்கிற நீங்களே ஒரு மாதிரி டல் ஆகிடுவீங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. மியூசிக் அனிருத் வந்து என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அவருக்கு எத்தனை படத்தை காப்பாற்றுவார் மியூசிக் போட்டு எலிவேட் பண்ணி. அந்த மாதிரி எலிவேட் பண்ணுறது கூட சீன்ஸ் இல்லாத போது அவர் வேறு ஒன்றுமே பண்ணாமல் அந்த பத்திக்குச்சி பாட்டை வந்து கிளைமேக்ஸ் ஃபுல்லாக வந்து ரிப்பீட் மோடில் போட விட்டுருக்காரு. அது மட்டும் தான் அவருமே பண்ணியிருக்காரு. அவருமே ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. த்ரிஷா மேம் எல்லாருமே அவங்களோட ஆக்டிங் சைடு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு சில வருஷம் ட்விஸ்ட் எல்லாமே வந்து ரெஜினா எப்படி வந்து மற்ற பேஷண்ட்ஸ் அவங்க வந்து அந்த மென்டல் இல்னஸில் இருக்கும் போது எப்படி மற்ற பேஷண்ட்டை வந்து மேனிப்புலேட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வந்து நடுவில் ஒரு சில சீக்வன்ஸ் வந்துச்சு. அதுலேயே ஒரு சில குழப்பம் வந்துச்சு. ரம்யா வில்லியா இல்லை த்ரிஷா வில்லியா, அந்த சீக்வன்ஸை இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துறது மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அங்கே வந்து கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். 2 வருஷம் கழித்து தியேட்டருக்கு வந்து தலையை செலிப்ரேட் பண்ணலான்னு வந்த ஃபேன்ஸுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா
அவங்க கொண்டாடுறதுக்கான எந்த சீனுமே இல்லை. ஒரே ஒரு டைலாக் மட்டும் தான் வந்து இந்த படத்துலேருந்து அவேவா வந்து இருக்குது. அது வந்து அர்ஜுன் சார் சொல்கிற டைலாக்கு, தெரிக்க அப்படிங்கிற அவர் சிக்னேச்சர் டைலாக்கை சொல்லுவார். அவருக்கும் அட்லீஸ்ட் அவருக்காக அந்த ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. அது கூட அஜித் சாருக்கு கொடுக்கவே இல்லை. அஜித் சார் வந்து எந்த ஒரு மாஸ், ஒரு பஞ்சு எதுவுமே பேசாமல் ஒரு நார்மல் காமன் மேனாக நடிச்சிருக்காரு. அதில் வந்து எந்த இடத்துலையும் வந்து அவர் விட்டு கொடுக்காம அதை பண்ணியிருக்காரு. ஓகே தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதை வந்து ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம்ங்கிற எனக்கு ஒரு எஃபெக்ட் தான். ஏன்னா அவர் இந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி வேணாம், எனக்கு எந்த மாசும் வேணாம், இந்த கதைக்கு என்ன தேவையோ நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்த மனுஷனுக்கு ஒரு நல்ல ஒரு கதை, நல்ல ஒரு கதைக்களம், நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே, நல்ல ஒரு வில்லன் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அது எதுவுமே இல்லாமல் போனது தான் கடைசியில் வந்து பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த படத்தை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. நார்மல் ஆடியன்ஸும் போய் பார்ப்பாங்க. பட் இது வந்து 2 வருஷம் வெயிட் பண்ணி வர வேண்டிய படம் அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டை தரலன்னு தான் சொல்லலாம். அந்த என்டர்டெயின்மெண்ட்டை தரல, அந்த என்ஜாய்மெண்ட்டை தரல. எல்லாருமே விடாமுயற்சி, வீண் முயற்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்ன தான் இருந்தாலும் இந்த டீமோட உழைப்புக்காக கண்டிப்பாக போயிட்டு நம்ம தியேட்டரில் இந்த படத்தை பார்க்கலாம். பட் ஒரு சில பேருக்கு இந்த படம் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு இந்த படம் சுத்தமாக பிடிக்காது, சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாமே போகலாம். என்னோட கெஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மாதிரி ஒரு ஆவரேஜ் கேட்டகரியில் தான் இந்த படம் வந்து விழுது. ஏன்னா ஒரு பக்கம் மகிழ் சார் படமாக போயிருந்தா கூட பிரச்சனை இல்லை அஜித் சார் படமாக ஒரு மாஸ் எலிவேஷன், ஒரு மாஸ் ஹீரோக்கான படமாகவும் எடுத்துருக்கலாம். அப்படி எதுவுமே இல்லாமல் அந்த ஹாலிவுட் படமாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி வந்து நிற்கிறதுனால ஒரு ஆவரேஜ் கேட்டகரியில் தான் இந்த படம் வருது. கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடச்சா நீங்கள் விடாமுயற்சி தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை.